ஹலோ மக்களே! வெல்கம் டு அத்தம்மாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு எக் கிரேவி. பார்க்கலாமா? இதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 4 முட்டைய நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம முட்டைய வேக வச்சு, அத தவா ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம சேர்த்து கிரேவி பண்ண போறோம். அதனால இந்த 4 முட்டைய ஃபர்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு வச்சுக்க போறோம். இப்ப முட்டை வெந்ததுக்கப்புறம் அதோட ஓடெல்லாம் எடுத்துட்டு, இத 2ஆ கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இந்த முட்டை கூட கோட் பண்றதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போறோம். இதுக்கு நான் கொஞ்சமா உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி இதெல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து இந்த முட்டையோட நம்ம கோட் பண்ணி வச்சுக்க போறோம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவால கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, இப்ப கோட் பண்ணி வச்சிருக்க இந்த முட்டையெல்லாம் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் இருந்தா போதும். 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆயிடும். இந்த மாரி ரோஸ்ட் பண்ணி இத தனியா எடுத்து வச்சுக்க போறோம். இப்போ கிரேவிக்கு நம்ம ஒரு பேஸ் மசாலா ரெடி பண்ணிக்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமா பச்சை மிளகா சேர்த்திக்க போறோம். நான் சின்ன சைஸ் பச்சை மிளகா ஒரு 4 சேர்த்திக்க போறேன் காரத்துக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்க 2 கூட சேர்த்திக்கலாம். இல்ல காரமா வேணும்னாலும் இன்னும் 2 கூட சேர்த்தி ஒரு மிக்ஸியில ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டியில நான் தாராளமா எண்ணெய் ஊத்திக்க போறேன். எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதும், இது கூடவே நான் கருவேப்பிலை கொஞ்சமா ஆட் பண்ணி, கருவேப்பிலை பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுமே, இது கூடவே நம்ம இப்ப அரைச்சு வச்சிருக்க மசாலாவையும் இது கூட நான் சேர்த்திக்க போறேன். இது பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, இது கூடவே பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்தி நான் மிக்ஸியில அரைச்சு வச்சிருக்கேன். இத இது கூட சேர்த்தி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10லருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வைங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேகும். இப்ப நான் 5 நிமிஷம் கழிச்சு இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்திக்க போறேன். மஞ்சத்தூள் சேர்த்தி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. அப்பதான் நல்லா கலர் குடுக்கும். இப்போ இது வெந்துட்டு இருக்கப்பவே இது கூட நம்ம காரத்துக்கு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது கூட 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 1/2 ஸ்பூன் கறி மசால் தூள், 1/2 ஸ்பூன் பட்டை, லவங்கம், சோம்பு 3த்தையும் ஈக்குவல் போர்ஷன்ஸ் எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பொடிய 1/2 ஸ்பூன் இது கூட நான் சேர்த்தி நல்லா வதக்க போறோம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. அப்பதான் இந்த மசாலாஸோட பச்சை வாசனை போயி நல்லா டேஸ்ட்டா வாசனையாவும் நல்லாருக்கும். இது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பிரிஞ்சு இருக்கும் சைடுல எல்லாமே. இத வச்சு நல்லா இது வெந்துருச்சுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ, அதனால ஒரு 10 நிமிஷம் இது ஸ்லோ ஃப்ளேம்ல இத நல்லா வேக வைங்க. இப்ப நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்குறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 1/2 மூடி தேங்காவ விழுது மாரி அரைச்சு வச்சிருக்கேன். இந்த தேங்காய் அரைக்கிறப்ப நான் கொஞ்சமா பொட்டுக்கடல ஆட் பண்ணிக்கிறேன். அப்பதான் கிரேவி தனியா, எண்ணெய் தண்ணி தனியா பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக நான் பொட்டுக்கடல சேர்த்து இது கூட அரைக்க போறேன். இது கூடவே கொஞ்சமா ஒரு 1 ஸ்பூன் இல்ல ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடல ஆட் பண்ணா போதும். கூடவே 1 ஸ்பூன் நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஆட் பண்ணி இத அரைக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டா நல்லாருக்கும். இது 3 பொருளையும் சேர்த்து நான் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு இப்ப தேங்காய் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்து வந்திருக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க முட்டையும் இது கூட சேர்த்திக்கலாம். முட்டை சேர்த்தி நெறையா கிண்டாதீங்க. முட்டை உடைஞ்சிரும். ஸோ, அதனால லேசா கிண்டுனா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இது கூடவே மேல கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா, சுவையான சூப்பரான முட்டை கிரேவி ரெடியா இருக்கும். இத நல்லா சூடான சாதத்தோட சர்வ் பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இத நீங்க சப்பாத்தி, தோசை கூட கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்ல காம்பினேஷனாவும் இருக்கும். கண்டிப்பா எப்படி இருக்குன்னு மறக்காம இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே என்ன ரெசிபி அடுத்து செய்யலான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ.